Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முழுமையான நோக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நம்ம போடுற லீகல் அப்டேட்ஸ் அதாவது எஜுகேஷனை தெரிஞ்சு கொள்ளலாம். சட்ட விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் கான்டென்ட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்றைக்கி மோட்டார் வாகன சட்டம் தமிழ்நாட்டில் மோட்டார் வாகனத்துக்கான உண்டான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு உண்டான அபராதத்தை 2024 அரசாங்கம் என்ன அபராதம் விதிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதும், மோட்டார் வாகன சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான குறிப்புகள் மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நம்ம போடுறோம். இந்த பதிவு மக்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் படிப்பு அறிவு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம போடுறோம். அதாவது போக்குவரத்து விதிமீறலாக பார்க்கப்படுறது ஆவணங்கள். ஒருத்தர் 2 வீலர் அதாவது மோட்டார் வாகனம், 4 வீலர், 3 வீலர் எது எடுத்துகிட்டு போனாலும் சரி, ஆவணங்களை சரியான முறையில் கையில் வச்சுக்கொள்ளணும். ஒரிஜினல் ஆவணத்தை கண்டிப்பாக கையில் வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் விதி. தமிழ்நாட்டில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு உண்டான அபராதம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் இல்லாமல் ஒரு மோட்டார் வாகனத்தை இயக்கிட்டு போய் போலீஸ்கிட்ட பிடிபட்டால் என்ன அபராதம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்து காமிச்சிக்கலாம். இல்லை லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறது. இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கிறது பெரிய குற்றம். அது உங்களை பல விதத்தில் பாதிக்கும். ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படின்னா, ஒருத்தர் இறந்தாலோ இல்லைன்னா படுகாயம் அடைந்தாலோ உங்கள் மூலமாக அப்படின்னா வழக்கு தொடுத்து காம்பன்சேஷன் வாங்குவாங்க. அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இன்சூரன்ஸ் வாகனத்துக்கு எடுப்பது அவசியம். அப்படி இன்சூரன்ஸ் இருந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படின்னா இன்சூரன்ஸில் இருந்தே பணம் பாதிக்கப்பட்டவருக்கு கட்டப்படும். இப்போ இன்சூரன்ஸ் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கீங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸே போடலை அப்படின்னா அதை கண்டறிந்தாங்க. ஆக்சிடெண்ட்டே ஆகலை, ஒரு நேரத்தில் நீங்கள் போகும்போது செக் பண்ணாங்க, உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் 2000 ரூபாய் உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க, அபராதம் போடுவாங்க. ஆர்சி புக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வண்டியை எல்லாமே சரியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வாகனத்தை இயக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா 5000 ரூபாய் அபராதம் விதிக்க போக்குவரத்து விதிமீறல்களாக கருதி அபராதம் விதிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பு உபகரணங்கள் அணிந்து தான் வாகனத்தை இயக்கணும். மெயினாக 2 வீலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் கட்டாயம் அணியணும். ஹெல்மெட் இல்லாமல் அணிந்து போகும்பொழுது உங்களை காவல்துறை பிடித்தாங்க அப்படிங்கும்போது 1000 ரூபாய் பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டும் போது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் காரில் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட் பெல்ட் அணிந்து செல்லணும். இது விபத்து நடக்கும் பொழுது உங்கள் உயிரை காப்பதற்காக இந்த சீட் பெல்ட் அணியாமல் சென்றால் 1000 ரூபாய் இம்போஸ் பண்ணுவாங்க. அதாவது விதிமீறல்களாக கருதி அபராதம் விதிக்கப்படும் உங்களுக்கு. 2 வீலர்னால் 2 பேர் தான் செல்ல முடியும். அதில் மூவர் பயணிக்கும் பொழுது அதுக்கும் இம்போஸ் பண்ணுவாங்க பெனால்ட்டி. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விதி சொல்லுது. அடுத்து ஓட்டும்போது தவறாக ஓட்டுறது, வண்டியை தவறாக இயக்குவது, இதுவும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எதிர்த்து வண்டியை சரியாக முறையில் கொண்டு இருப்பவருக்கும் இது ஆபத்தை விளைவிக்கும், உயிரை பறிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். நம்ம நாட்டில் ஒரு வருஷத்தில் பல லட்சம் பேர் மரணிக்காங்க, அதாவது ரோடு ஆக்சிடெண்ட்டில் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு அதனால் விதியை பின்பற்றி வண்டி ஓட்ட வேண்டும், இயக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓட்டும்போது தவறு அப்படிங்கும்போது மொபைல் பயன்படுத்துதல். ஓட்டும்போது 2 வீலரோ 3 வீலரோ இல்லை 4 வீலரோ ஓட்டும் பொழுது மொபைல் பேசிக்கொண்டே சென்றால், அதாவது
இயர்ஃபோன் வச்சியோ இல்லை கை மூலமாக செல்ஃபோனில் பேசி கொண்டு சென்றால் 5000 ரூபாய் அபராதம் வந்து விதிக்க வந்து வழிவகை இருக்குது. சிக்னலை மீறி செல்வது, ரெட் சிக்னல் போட்டிருந்தா நீங்கள் அதை மீறி செல்லும் பொழுது 1000 ரூபாய் வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. இதனாலையும் விபத்து ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். போலீஸ் உத்தரவு கொடுக்குறாங்க, அந்த உத்தரவை மீறி சென்றால் 2000 ரூபாய் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க பெனால்ட்டியாக. அதையும் நீங்கள் உத்தரவை வந்து அந்தந்த நேரத்தில் என்ன உத்தரவு இருக்குதோ அதை நீங்கள் பின்பற்றி செல்லணும். ஆபத்தாக ஓட்டுதல், மிகவும் ஆபத்தான முறையில் ஓட்டுறது, இதன் மூலமாக உயிர்கள் வந்து போகுது. அதாவது மதுபானம் அருந்தி ஓட்டுறது மிகவும் கொடுமையான விஷயம். மதுபானம் அறிந்தால் நம்மளுடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்க மாட்டோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மதுபானம் குடிப்பதையே தவிர்க்க வேணும். மதுபானம் அருந்துனா வாகனத்தை இயக்குவதை முற்றிலும் தவிர்க்க வேணும். அப்படி நீங்கள் இயக்கி போலீஸார் வந்து பிடிச்சா 10,000 ரூபாய் அதுக்கும் அதிகமாகவும் உங்களுக்கு அபராதம் விதிக்க முடியும். சிறையிலையும் அடைப்பாங்க. உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணுவதற்கும் வழிவகை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதிவேகமாக ஓடுதல், 80-100க்கு மேலே வேகமாக ஹைவேல ஓட்டுனீங்க அப்படின்னா அது ஆபத்தை விளைவிக்கும். அப்படிங்கிறதுனால 1000லிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் வந்து விதிக்க முடியும் காவல்துறையினரால். இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த இதெல்லாம் கட்டுப்பாடுனா விபத்து நடக்காமல் இருப்பதற்காக. அபாயகரமாக ஓட்டுதல் இருக்குது, அதாவது ஸ்டண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அபாயகரமாக ஓட்டுதல், வண்டியை வந்து கட்டுக்கடங்காமல் ஓட்டுதல். இதுக்கு 1000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வந்து பெனால்ட்டி இம்போஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த வாகனம் ஓட்டுற முறையில் வந்து பெரிய குற்றமாக வந்து பார்க்கப்படுறது என்னன்னு பார்க்கும்பொழுது சிறுவர்கள் வாகனம் ஓட்டுறது. 18க்கு மேலே வயதுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதற்கு முன்னாடி 18 வயதிற்கு குறைவாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சிறுவர்களாக வந்து கருதப்படுகிறாங்க. அவங்கள வந்து வாகனம் 2 சக்கரமோ 3 சக்கரமோ 4 சக்கர வாகனமோ ஓட்ட அனுமதியே கிடையாது. அப்படி மீறி ஓட்டுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் வந்து பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க. அபராதம் வந்து போலீஸ் வந்து விதிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிறுவர்கள் கண்டிப்பாக ஓட்டக்கூடாது, பெற்றோர்கள் அதை அனுமதிக்கக்கூடாது. சட்டவிதமாக ரேசிங் பண்ணுறது, ரோட்டில் இரவு நேரங்களில் அதிகாலைகளில் ரேஸ் போகிறது மிகவும் அபாயகரமானது, உயிரை பறிக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால அதை தவிர்ப்பதற்காக 15,000 ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்படுது. அதுக்கும் கூடுதலாகவும் விதிப்பதற்கு காவல்துறையினருக்கு போக்குவரத்து விதிகளை மீறினதாக வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் வந்து பண்ண முடியும். அப்படிங்கிறத இதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஆம்புலன்ஸை மறைத்து வண்டி ஓட்டுவது, ஆம்புலன்ஸ் வந்து ஒரு உயிரை காப்பதற்காக சிகிச்சைக்கு ஒருவரை எடுத்து செல்லும் பொழுது அதை வந்து வழி மறைப்பது, இல்லைன்னா அதுக்கு வழிவிடாமல் செல்லும் பொழுது அதுவும் போக்குவரத்து விதிமீறல் தான். அதுக்கு அபராதமாக 10,000 ரூபாய் வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்ட விழிப்புணர்வாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு காவல்துறை வந்து போலீஸ் வந்து ஒருத்தருடைய வண்டியை நிறுத்தி சோதனை செய்ய அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஒரு காவல்துறை, நீங்கள் 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் எதாக இருந்தாலும் சரி, கனரக வாகனம் இருந்தாலும் சரி, நிறுத்த சொன்னால் கண்டிப்பாக நிறுத்தணும். சட்டப்படி அவங்களுக்கு அதை சோதனை போடுறதுக்கு அதிகாரம் முழுமையாக இருக்குது. எதற்காக அப்படின்னா சட்டவிரோத செயல்களை தவிர்ப்பதற்கு, உங்களுடைய ஆவணங்களை சரிபார்ப்பதற்கு வந்து அவங்களுக்கு முழு சுதந்திரம் மோட்டார் வாகன சட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிறத தவிர்ப்பதற்கு இதை வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்கள் வண்டியை சாவியை வந்து எடுத்து போலீஸ் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க அதிகாரம் கிடையாது. நிறுத்தி சோதனைடலாம் சாவியை பறிமுதல் பண்ண அதிகாரம் கிடையாது. சாவியை பறிமுதல் பண்ணால் உங்களுடைய வண்டியை பறிமுதல் பண்ண மாதிரியான அர்த்தம். அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது சட்டப்படி காவலர்கள் செய்யும் தவறு. அவங்களுக்கு சாவியை, உங்களுடைய வண்டியுடைய சாவியை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அபராதம் விதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறு செஞ்சால் அது வந்து கோர்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்க தவிர காவல்துறையினருக்கு உங்கள் வண்டி மேலே உங்கள் மேலே நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அபராதம் விதிக்க அதிகாரமே கிடையாது. அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்.
அது ரொம்ப முக்கியமானது. காவல்துறையினர் அபராதம் விதித்தாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. காவல்துறையினருக்கு அபராதம் விதிக்க வந்து எந்த அதிகாரம் கிடையாது. நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அபராதம் விதிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட் ஃபைன் வந்து கட்ட வந்து கோர்ட் செல்லான்னு வந்து கேளுங்க. அவங்க ஸ்பாட் ஃபைன் வந்து கட்டுங்க அப்படின்னா உடனே பணம் கட்டாதீங்க. எந்த செல்லானுமே இல்லாமல் நீங்கள் பணத்தை வந்து கட்டும் பொழுது அது லஞ்சமாக வந்து கருதப்படும். அது லஞ்சம் கொடுத்தது வாங்கினது மாதிரியான ஒரு விஷயமா போயிடும். அதனால் ஸ்பாட் ஃபைன் கட்டும் பொழுது கோர்ட்டுடைய செல்லானை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமானது. போலீஸ் வந்து உங்களுடைய சோதனை செய்யும் பொழுது, உங்கள் வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்யும் பொழுது அநாகரிகமாக பேசுறது, தாக்க வர்றது, இதெல்லாம் குற்றம். போலீஸ் செய்கிற குற்றம். இதை நீங்கள் தட்டி கேட்கலாம். கண்டிப்பாக முறையில் இதை நீங்கள் தட்டி கேட்கணும். ஏன்னா யாரையும் அநாகரிகமாக பேசுவதோ தாக்க வருவதோ தாக்குவதோ வந்து தவறு. அது காவல்துறையினராக இருந்தாலுமே தவறு அப்படின்னு தான் வந்து சட்டம் வந்து சொல்லுது. அதே மாதிரி உங்களை ஒரு காவலர் வந்து உங்கள் வண்டியை சோதனை செய்கிறாருன்னா யூனிஃபார்ம் சரியான முறையில் போட்டிருக்காரா, பெயர் வந்து அவருடைய சட்டையில் சரியாக போட்டிருக்கிறாரா, தொப்பி வந்து அணிஞ்சிருக்கிறாரா, சோதனை செய்யும்பொழுது அவர் காவலர் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். பெல்ட் போட்டிருக்கிறாரா, காவலர் சீருடையில் சரியாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் அவர் தவறாக அந்த காவலர் சீருடையில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு உங்கள் உரிமை இருக்குது. இதுதான் மோட்டார் வாகன சட்டத்தில் முக்கியமான குறிப்பு. பொதுமக்கள் அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டிய சட்ட குறிப்பு இது. அதுதான் நம்ம வந்து இதில் அப்டேட் பண்ணுறோம். வாகனம் ஓட்டணும், உங்கள் உரிமையை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும், சேஃபாக வாகனம் ஓட்டணும், யார் மேலேயும் வந்து மோதிடாமல் விபத்து ஏற்படாமல் வாகனம் ஓட்டணும், விதிகளை பின்பற்றி விதிமீறல்களை தவிர்த்து சரியான முறையில் மோட்டார் வாகனங்களை இயக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் கான்டென்ட்டையும் பாருங்கள். ஃபுல் கான்டென்ட்டு பார்த்தா நம்மளுடைய நல்ல ஒரு லீகல் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சட்ட அறிவை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.